ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். I welcome each and every one of you in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Let's bow down and look up to Heavenly Father. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வார்த்தையின் வேலைக்கு நாம் நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். Loving Heavenly Father, Lord, once again we thank you for your gracious presence in our midst today. Lord, even today as we have gathered here in your name to glorify and worship you and to study your scriptures, Lord, we pray for your heavenly wisdom to come in our midst, Master. Lord, we pray for your presence in our midst so that we can understand these verses fully. ஆண்டவர், இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் வசனங்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே கர்த்தாவே, ஆவியானவர் நீர்தாமே எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியாளின் இருதயத்தை திறந்து தேவன் சுவாமி, ஆண்டவர், இந்த நேரத்திலும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் திறந்தரல வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் வசனங்களை ஆசீர்வதிங்க, இதை கொண்டு உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய இந்த நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த வாரத்திலே நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க தொடங்கினோம். Last week we started meditating on a particular topic, and that is from the Revelation, the book of Revelation, chapter 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 10 12 வசனம் வரை நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானிக்க தொடங்கினோம். We started meditating from Revelation chapter 22 and verse number 10 to 12 onwards. I'm going to read that for you. And the verse says like this, and he said to me, do not seal up the words of the prophecy of this book, for the time is near. Let the evildoers still do evil, and the filthy still be filthy, and the righteous still do right, and the holy still be holy. Behold, I am coming soon, bringing my recompense with me to repay everyone for what he has done. தமிழிலே அதை விதமாய் நாம் வாசிக்கிறோம். இன்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதுல குறிப்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிறது அந்த குறிப்பிட்ட ஒரு வசனத்தை வைத்து வாக்கியத்தை வைத்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். We are meditating upon that particular phrase, and the holy still be holy. So last week we started meditating on what God means by holiness and why we need to be holy. The time is coming near. The Lord is saying, I'm coming soon. Behold, I'm coming soon. That's what the Lord has promised. And we see the signs around us showing that fact. நாம் காண்கிறதான காரியங்கள், நம்மை சுற்றிலும் நடக்கிறதான சம்பவங்கள், கடைசி காலத்திற்குரிய எல்லா அறிகுறிகளையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தணிந்து போகிறதான சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a situation in days where the love of many has gone cold. So we need to be prepared for the Lord's second coming, and we need to become more and more holy. நாம் இன்னும் அதிகமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் தேவன் எவ்விதமாய் அந்த இரண்டாம் வருகையிலே, with the second coming, the Lord is going to come back with saints. From Zechariah chapter 14 and verse number 5, we see the day of the Lord will come, and all the saints will come with him. கர்த்தருடைய நாள் வருகிறது, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். All the holy ones, the saints of the Lord is going to come with them. And in Judah 1 verse 15 also we read the same thing. The Lord comes with tens and thousands of his holy ones. ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கலாம். The Lord is going to come with his holy ones, his saints. And the reason for his coming is to gather his saints. In Psalms chapter 50 and verse number 3 to 5, சங்கீதம் 53 5வது வசனம் வரை நாம் வாசிக்கிற வேளையிலே, பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார். He will say, gather to me my saints, my consecrated ones who made a covenant with me by sacrifice. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறிப்பிடுகிறார். நாம் நம்மை ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமும் அவருக்கு பரிசுத்தமான ஜீவ பலிகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறோம். In Romans chapter 12 and verse number 1, we read that by the mercies of God, we have to present our bodies as a living sacrifice, holy and acceptable to God. தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான
வழிகளாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். We have to live a holy life that's pleasing in the sight of God. And that's what we read from the scriptures. And today we're going to continue to read or meditate based on the scriptures. வேத வசனங்களை கொண்டு, வேத வாக்கியங்களை கொண்டு நாம் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக அவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Turn with me to Leviticus chapter 19 and verse number 2. லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். The Lord tells something very important to the people of Israel. And we read that in Leviticus chapter 19 and verse number 2. And the Lord spoke to Moses, saying, "Speak to all the congregation of the people of Israel and say to them, you shall be holy, for I, the Lord, your God, am holy." கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். We have to first of all understand that the Lord wants us to be holy. தேவன் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். You shall be holy, for I, the Lord, your God, am holy. அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடியினால் அவருக்கு விருப்பமான பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் அவரை போல பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. He wants us to be holy. And he wants us to be holy according to his standards. அவருடைய அளவுகோலின் படி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். In Leviticus chapter 20 and verse number 26, we read that the Lord wants us to be holy according to his standards. If you read that verse in English, it says, "You shall be holy to me, for I, the Lord, am holy, and have separated you from the peoples, that you should be mine." In Tamil, it reads like that. It says, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறது நாம் பார்க்கலாம். 2 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. We have to be holy according to the standards of God. There are many standards in this world. We come across standards all the time. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக அளவுகோல்களை நாம் பார்க்கிறோம். When a baby is born, the first day they will weigh the baby. ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அது பிறந்த உடனே அதனுடைய வெயிட்டை தான் முதல்ல எடுப்பாங்க. எடுத்து they will just mark it down. They will say, okay, this baby is 4 pounds or 3 pounds or whatever weight that baby is. அந்த குழந்தையுடைய எடையை அவர்கள் அளந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதனுடைய எடையை அவர்கள் கவனித்துக் கொண்டே வருவார்கள். They will measure the weight of the baby every single day. And after that they will measure it every single week. And it will just go on. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் என்று சொல்லி அந்த குழந்தையின் எடை சரியாக இருக்கிறதா, they will just measure up so that whether the baby is growing according to the standard. ஒரு குறிப்பிட்ட ஒரு வெயிட்டுக்கு அந்த பேபி இருக்க வேண்டும். They want the baby to grow at a certain rate. ஒரு 6 மாதத்துல இந்த குழந்தை இந்த வெயிட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். டாக்டர்ஸ், the pediatricians will be measuring that. இந்த குழந்தை ஒருவேளை அந்த வெயிட்டுக்கு அது வரவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன கொடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆராய்வார்கள். அல்லது அந்த குழந்தை ஒருவேளை வெயிட் மிகவும் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அவர்கள் பார்ப்பார்கள். So everything in this world around us, they have a standard. When we measure our body weight, they will also always compare it with our height and our weight, and they will say, okay, are you underweight or overweight? ஒரு மனிதனுடைய எடை அவர்கள் பார்க்கும் பொழுது கூட அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு அளவுகோலை வைத்து அவர்கள் அதை அளந்து பார்ப்பார்கள். பாடி BMI என்று சொல்கிறதான ஒரு ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி அவர்கள் கணக்கு செய்வார்கள். In everything there is a standard. And today we see that God wants to set a standard for holiness,
பரிசுத்தத்திற்கு சொல்லி ஒரு அளவுகோலை தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன அளவுகோல்? அவருடைய அளவுகோல், அவருடைய வார்த்தையின் அளவுகோல். The Bible is the ultimate standard for our holiness. And we have to be seen holy according to the standard of the Bible. வேதத்தின் அளவின்படி, வேதம் நமக்கு காட்டுகிற வழிமுறைகளின்படி நாம் பரிசுத்தவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். The world's standards will keep changing. உலகத்தின் பரிசுத்தத்திற்குரியதான அந்த அளவுகோல் அது மாறிக்கொண்டே இருக்கும். It will vary depending on the generation, depending on the culture, depending on the geography. ஒவ்வொரு தேசங்களுக்கும், ஒவ்வொரு கலாச்சாரங்களுக்கும், ஒவ்வொரு கால யுகத்திற்கும் அந்த அளவுகோல் மாறிக்கொண்டே இருக்கும். What was seen as a bad thing like 20-30 years ago is now seen as a okay thing. அப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகத்தார் அநேக காரியங்களிலே அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தின் எதை பாவம் என்று சொல்லி அவர்கள் கருதினார்களோ இப்பொழுது அதை எல்லாம் ஓகே, எவ்ரிபடி டஸ் தட் என்று சொல்லி அவர்கள் அதை சர்வசாதாரணமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தின் அளவுக்குள் அது மாறுவது கிடையாது. The Bible standard of holiness does not change with time. It does not change with people. It does not change with generations. It just does not change with culture. ஒரு கலாச்சாரத்தின் படியோ அல்லது ஒரு ஜனங்களை வைத்தோ அல்லது காலங்களை வைத்தோ தேவனுடைய வார்த்தைகள் மாறுவது கிடையாது. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம். அவருடைய அளவுகோல் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவைதான் அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவருடைய ஸ்டாண்டர்டின் படி நாம் பரிசுத்தமாய் நாம் காணப்பட வேண்டும். We have to be seen holy according to the biblical standard. It will never change. God's standard and holiness does not change with time and place. And it stays as the best standard against which we have to compare, we have to look for. தேவனுடைய அளவுகோலை நாம் மையமாக வைத்து, அதை குறிக்கோளாக வைத்து, அதை அடையும்படியாக, ஒரு பூரண புருஷராகும்படியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். We have to prepare ourselves and work towards it to achieve the kind of standard of holiness that the Bible prescribes. And that's what the Lord says here, that you have to be holy to me. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. And he also says that he has separated us from the peoples that you should be mine. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். God has set us apart. He has separated us so that we can be his own people. அவருடைய ஜனங்களாய் நாம் இருக்கும்படியாக, என்னுடையவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்றாலும் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். The word holiness itself means set apart. The word holy means set apart. தேவனுக்கென்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, விருப்பமாய் இருக்கிறது. அதற்கென்றே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். He wants us to be holy. And he knows each and every of our heart's desires. The world may not know that. Our family may not know that. இந்த உலகம் அதை அறிந்திருக்காது. நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் அதை அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 44:21 நாம் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். In Psalms chapter 44 and verse number 21 we read, would not God discover this, for he knows the secrets of the heart. The psalmist writes like this. He says God knows the secrets of the heart. இருதயங்களின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு தேவன் நம்மை அவருடையவர்களாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us to be his children and he wants us to be holy according to his standard. அவருடைய அளவுகோலின்படி நாம் பரிசுத்தராய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். உலகத்தின் பார்வையிலே ஒருவேளை நாம் பரிசுத்தராய் நாம் காணப்படலாம், அல்லது நம்முடைய சொந்த அளவுகோலின்படி நாம் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி நாம் நினைக்கலாம். Maybe in our own eyes we might be holy, or in the eyes of our family members or friends, or in the world, in the eyes of the world, we may seem holy. But God knows our inner hearts. He knows the secrets of our hearts. And we have to be found holy in his sight. அவருடைய பார்வையில், அவருடைய அளவுகோலின்படி நாம் பரிசுத்தவான்களாய் நாம் காணப்படுவது மிகவும் அவசியம். God wants us to be holy according to his standards. So that's something which we have to really understand. அதை நாம் முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேவன் நம்மை
நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்வது அவருடைய விருப்பம் மாத்திரமல்ல, அதற்காகவே அவர் நம்மை அழைத்தும் இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். It's not only his wish, his desire that we should be holy, but the Lord has also called us to be holy and he has chosen us to be holy. அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று சொல்லி அவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். In 1 Thessalonians chapter 4 and verse number 7, we read like this: For God has not called us for impurity, but in holiness. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க தெசலோனியருக்கு எழுதும் போது அவர் சொல்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் நம்மை பரிசுத்தத்திற்கே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். Hallelujah. He has not called us for impurity, but for holiness, but in holiness. And in also in 1 Corinthians chapter 1 and verse number 2, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் போது அவர் விதமாய் அவர் சொல்கிறார்: கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. Apostle Paul, when he writes to Corinth church, he says like this: he says, to the church of God that is in Corinth, to those sanctified in Christ Jesus, called to be saints, together with all those who in every place call upon the name of our Lord Jesus Christ, both their Lord and ours. There are two things that he notes here. He says, those who are sanctified and those who are called to be saints. And we are called to be saints. We are called to be saints. நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் முழு மனதோடு கூட நாம் விசுவாசிக்க வேண்டும். He has called us to be holy. He has chosen us to be holy. The scriptures, when you read right from the Old Testament to the New Testament, we see so many people that God used mightily. He has called them to be holy. When Abraham was living in a far-off country, the Lord separated him out of his family. தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து தேவன் ஆபிரகாமை அவர் அழைத்தார். இங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம்: நீ உன் தேசத்தை விட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி தேவன் அவனை பிரித்து எடுக்கிறதை நாம் பார்க்கலாம். இங்க விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த குடும்பங்களில் இருந்து தேவன் ஆபிரகாமை தன்னுடையவனாய் அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கலாம், தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து மோசேயும் தேவன் அவிதமாய் பிரித்தெடுத்ததை நாம் பார்க்கலாம். அங்கே யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் தேவன் சொல்கிறார்: நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லி தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். God called Abraham from a far off land. He separated him out of his family and he has chosen him. He has called him to be holy. And likewise, even Moses was chosen by God, and he was called to be holy. And there were so many instances we see in the scriptures. God calling people, choosing people to be holy for him. He called Samson, he called Samuel, prophet Samuel, he called King David, he anointed John the Baptist. God called them and used them mightily. And today God has called each and every one of us to be holy. He's chosen us to be holy, and we have to pursue that. நாம் அதை ஆசையாய் நாம் பின்தொடர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிற ஒரு காரியம், அவன் சொல்கிறான்: சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எவ்விதமாய் அதை தொடர்கிறேனா? இந்த 12வது வசனத்திலே அவர் சொல்கிறார்: நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் நான் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். இன்றைக்கு நாம் இந்த பரிசுத்த வாழ்வை நாம் ஆசையாய் நாம் தொடர வேண்டும். We have to pursue it delightfully. It's not a complete sanctification. It's just one stage. Sanctification is just one stage, but it just has to keep growing every day. நாம் ஒவ்வொரு நாளும் நம் விசுவாசத்திலே நாம் வளர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், முன்னேறி செல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். It's just the first stage.
It's not the final step or final stage. And we have to grow in our holiness each and every day. ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட்டு ஆசையாய் அதை நாம் தொடர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி அவன் சுற்றி திரிகிற நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நாம் இந்த பரிசுத்தத்தை நாம் ஆவலாய் ஆசையாய் நாம் பின்தொடர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, ஒருவேளை நாம் கடந்த நாட்களிலே நாம் எப்படி இருந்திருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்னானவைகளை நாம் மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இந்த இலக்கை நோக்கி நாம் ஆசையாய் நாம் தொடர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தை நோக்கி தேவன் நம்மை பூரணமாய் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த பூரணத்தை நோக்கி பூரணமான அந்த பரிசுத்தத்தை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆசையாய் நாம் பின்தொடர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்திலே நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். There is a limit for everything in this world, a limit for knowledge, a limit for wisdom, but there is no limit for holiness. There are limits for many other things, but there is no limit for holiness. And உலகத்திலே எல்லா காரியங்களுக்கும் ஒரு நிறைவு உண்டு. ஆனால் பரிசுத்தத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். We cannot be satisfied and we cannot be staying on as we are. நாம் இருக்கிற விதமாய் நாம் இருந்து கொண்டு இருக்க முடியாது. ஒரு முறை நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அல்லது தேவனுடைய அன்பை நாம் ருசித்தவர்களாய் நாம் காணப்பட்டு தேவன் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், நான் பரிசுத்தமானேன் என்று சொல்லி அப்படியே நாம் நின்று விட முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் அதில் முன்னேறுகிறவர்களாய் அதிகமாய் வளர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்திலே இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த பரிசுத்தத்தை ஆசையாய் பின்தொடர்கிறவர்களாய் வாஞ்சிக்கிறவர்களாய் விரும்பி அதிலே செல்கிறவர்களாய் பரிசுத்தத்திலே இன்னும் அதிகமாய் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். உபாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கிலும் இல்லை எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். For you are a people holy to the Lord your God. The Lord has chosen you to be a people for his treasured possession out of all the peoples who are on the face of the earth. இன்றைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்திற்கு என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். Hallelujah. You are people called and chosen by God as his holy people, as a treasured possession. And this is the verse that the Lord gives to the Israelites. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை இது. அவர்களை தனக்கு சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன மாத்திரத்திலே அவர் அவர்களிடம் விரும்பின ஒரு காரியம் இதுதான். அவர் சொன்னது, நீங்கள் மற்ற ஜனங்களை விட்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும், எனக்கு சொந்த ஜனங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது அங்கே கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9 to 11 வரை அவர் சொல்கிற ஒரு காரியம், நாம் இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. Even though we are in this world, we are not of this world. We will be living in this world. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் நீங்கி போக வேண்டியதா இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உலகத்தை விட்டு நாம் அப்படியே நாம் பிரிந்து போய்விட முடியாது. ஆனால் உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும், even though we are living on this world, we need to be separate. நாம் ஒரு பரிசுத்த ஜனங்களாய், பரிசுத்த ஜாதியாய், தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாய் நாம் வாழ்வது அவருடைய சித்தமாய் இருக்கிறது, அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஒரு தாமரை இலையை நாம் பார்க்கிற வேளையிலே அது தண்ணீரிலே அது இருந்தாலும் அதுல தண்ணீர் ஒட்டுவது கிடையாது. A lotus plant, even though it grows in the water, it is water repellent. Likewise, a fish, even though it's in the salty ocean, it will never allow the salt to enter its body. ஒரு மீன் அந்த கடலில இருந்தாலும் அந்த கடலில் காணப்படுகிறதான அந்த உப்பு அதனுடைய சரீரத்திற்குள்ளாய் மாம்சத்துக்குள்ளாய் போவதற்கு அது அனுமதிப்பது கிடையாது. அது அந்த உப்பு தண்ணீரை அதை குடித்தாலும் அது அப்படியே அது வெளியேற்றி விடுகிறது. அந்த உப்பு அதனுடைய மாம்சத்துல ஏறுவது கிடையாது. இன்றைக்கு நாம் உலகத்திலே நாம் வாழும் பொழுது, when we live in this world, we have to remember this. We are chosen people. We are called by God as his own people. அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டும்.
We are a chosen people of God, and we are called to be His people. We are called to be His own people. அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய சொந்த ஜாதியாய் வாழும்படியாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவேதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய பரிசுத்த ஜனமாய் நாம் வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அவிதமாய் அவர் அழைத்தார். God called the Israelites and He chose them as His own people. அவருடைய சொந்த ஜனமாய் அவர்கள் இருக்கும்படியாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே, in Joshua chapter 3 and verse number 5, we read a particular thing that Joshua telling his people. Joshua was the one who was leading the people of Israel after Moses. மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்திலே கொண்டு போகிற ஒரு பெரிய பொறுப்பை இங்கே யோசுவா ஏற்கிறதை நாம் பார்க்கலாம். But they are facing a big obstacle in their lives. ஒரு பெரிய ஒரு தடையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு கண்ணுக்கு எதிரே அங்கே கரை புரண்டு ஓடுகிறதான ஒரு யோர்தான் நதியை அவர்கள் பார்க்கிறார்கள். They are seeing a river, a Jordan river, which was overflowing in the time of the harvest. In verse number 15, we read that in verse number 15 of Joshua, verse 3, it says that it will be overflowing. The river will be overflowing all its banks throughout the time of harvest. அறுப்பு காலம் முழுவதும் அந்த யோர்தான் நதி கரை புரண்டு அது ஓடுகிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சுதந்திரிக்க வேண்டிய தேசத்திற்கு அவர்கள் செல்வதற்கு அது ஒரு தடையாய் அது காணப்பட்டது. The river Jordan was preventing them from entering the promised land. God had to do a miracle. தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்ய வேண்டும். And look at what Joshua tells the people. Joshua அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். Joshua chapter 3 and verse number 5. Then Joshua said to the people, consecrate yourselves, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். Hallelujah. And today we are asking the Lord, we are praying to the Lord, Lord, do wonders in our midst. எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க என்று சொல்லி நாம் அநேக வேளைகளில் நாம் ஜெபிக்கிறோம். We pray to the Lord, we plead to the Lord, Lord, do wonders in our lives. Do something wonderful. We are not able to face this river Jordan in our life. இந்த யோர்தான் நதி அது கரை புரண்டு ஓடுகிறதா இருக்கிறது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களால் முன்னேற முடியவில்லை. We are not able to progress in our spiritual life. We are not able to inherit the spiritual blessings that you had promised. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்கு தடைகளாய் இந்த யோர்தான் நதி போன்ற சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஒரு அற்புதத்தை செய்யும், அதிசயங்களை செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அந்த பரிசுத்தத்தை. ஆகவேதான் யோசுவா இங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு அவன் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி எங்க யோசுவா சொல்கிறதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு அவருடைய ஜனங்களாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. We have to consecrate ourselves. பரிசுத்தம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே அவர் கரைதிரையற்ற ஒரு மணவாட்டியாய் அவர் தன்னுடைய சபையை அவர் எதிர்பார்க்கிறார். God wants his church to be a holy bride. கரைதிரையற்ற மாசற்ற ஒரு மணவாட்டியாய் தேவன் தன்னுடைய சபையை அவர் எதிர்பார்க்கிறார், விசுவாசிகளை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அவர் வருகையிலே பரிசுத்தமும் பிரியவுமான ஜீவ பலிகளாக நாம் காணப்படுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆகவேதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே in Revelation chapter 22 and verse number 11 we see, let the holy still be holy. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று தேவன் சொல்கிறதான ஒரு முக்கியமான ஒரு காரணம், பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். God reveals the significance, the importance of being holy in his sight, according to his standard. அவருடைய பார்வையிலே அவருக்கு ஏற்ற விதமாய் நாம் பரிசுத்தமாய் காணப்படுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அவருடைய விசுவாசிகள் விசேஷமாக உலகம் எப்படியாக நம்ம அவருக்கு இருந்து போட்டோம். People who do not know the Lord, they can be whatever they want, but we as believers, as Christians, we who expect the second coming of Jesus Christ and who want to be seen with him, அவரோடு கூட இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் நாம் அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். In 1 Peter chapter 1 and verse number 15, Apostle Peter
writes like this. அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாய் அவர் எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். Apostle Peter writes to the church, he says, as obedient children, do not be conformed to the passions of your former ignorance, but as he who called you is holy. But as he who called you is holy, you also be holy in all your conduct, since it is written, you shall be holy, for I am holy. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். நம்மை அழைத்தவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தராய் இருக்கும்படியாக வேதம் நமக்கு சொல்கிறது. We have to be holy in all our conduct, whether whatever our words, our thoughts, our deeds, our actions, whatever it might be, we have to be holy in all our conduct. Not only in our home, but even outside our home, wherever we go, our ministries, our workplaces, நம்முடைய வேலை இடங்கள், நம்முடைய படிக்கிற இடங்கள், நம்முடைய சபைகள் எல்லாவற்றிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, வீட்டுக்குள்ள வெளியே, நம்முடைய செய்கைகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றிலும் இந்த பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக இந்த பரிசுத்த வாழ்க்கை, நாம் வாழ்கிறதான அந்த பரிசுத்த நடக்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். மத்தேயு 5வது அதிகாரம் 14 to 16 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், if you read Matthew chapter 5 and verse number 14 to 16, the Lord Jesus tells his disciples that you are the light of the world. A city set on a hill cannot be hidden, nor do people light a lamp and put it under a basket, but on a stand, and it gives light to all in the house. In the same way, let your light shine before others, so that they may see your good works and give glory to your Father who is in heaven. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். தேவன் நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிற ஒரு நோக்கம், நாம் உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் இருக்கும்படியாக. உலகத்திலே இந்த இருள் பரவி இருக்கிற சூழ்நிலையிலே தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய பரிசுத்தவான்களாய் வாழ்கிற நாம் இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், வெளிச்சமாய் நாம் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to be the light of the world. And when people see us, they have to glorify God. They have to honor God. They have to know that these people are followers of Christ, followers of the Lord. And they have to glorify God through our actions, through our words, through our holy life. நாம் வாழ்கிறதான அந்த பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடக்கைகள், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை அவர்கள் துதிக்க வேண்டும், தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நாம் உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் நாம் இருக்கிறோம். நாம் உலகத்தை 2 கண்களால் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். We see the world through our 2 eyes, but the whole world is watching us through 1000 eyes. நாம் இந்த உலகத்தை நாம் 2 கண்களால் நாம் பார்த்தால் இந்த உலகம் முழுவதும் அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை அவர்கள் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், எப்படி ஜீவிக்கிறார்கள். கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள போனா அங்க சண்டைகள், சச்சரவுகளா இருந்ததுன்னு சொன்னா, it does not bring glory to God. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. But we have to represent God. We have to portray God through our lives. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய ஜீவியத்தின் மூலமாய், இந்த உலகம் செய்கிற பிரகாரமாய் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நாம் வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். We have to walk according to the standards of the Bible, according to the standards of holiness prescribed in the Bible. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த பரிசுத்தத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். In 2 Kings chapter 4, we read a story, an incident that's recorded of prophet Elisha. எலிசா தீர்க்கதரிசியை குறித்து அங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம், ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். அந்த வசனம் விதமா சொல்கிறது, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போதனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போதனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான்.
அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். The verse in English, I'm going to read it. It says in 2 Kings chapter 4 and verse number 8 onwards, it says, one day Elisha went to Sunem, where a wealthy woman lived, and who urged him to eat some food. So whenever he passed that way, he would turn in there to eat food. And she said to her husband, behold, now I know that this is a holy man of God who is continually passing away. And she was able to see this man of God as a holy person. தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கலாம். Today the world must make this observation about us. இந்த ஒன்றைக்கு உலகம், நம்மை பார்க்கிற உலகம் இவ்விதமாய் அவர்கள் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகி இவர்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனமாகி இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நம்மை குறித்து இந்த உலகம் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த சூனேமியாளை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே, சூனேம் ஊராளாகிய இந்த ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே, எலிசாவை குறித்து அவள் அவிதமாய் சொல்கிறது நாம் பார்க்கலாம். நம்ம இடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று சொல்லி நான் காண்கிறேன். This is a holy man of God who is continually passing our way என்று சொல்லி அவள் குறிப்பிடுகிறேன் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு உலகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. The world is watching us, they are observing us, and we need to represent God in a nice way to them, in a glorious way to them, representing the glory of God. தேவனுடைய மகத்துவத்தை, மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளாய், கிறிஸ்தவர்களாய் நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். In 1 Timothy chapter 4 and verse number 12, Apostle Paul gives this advice to young Timothy. தீமோத்தி என்கிறதான ஒரு இளம் ஊழியக்காரனுக்கு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிற ஒரு ஆலோசனை நாம் பார்க்கிற வேளையிலே, இங்க 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 12வது வசனம். Let no one despise you for your youth, but set the believers an example in speech, in conduct, in love, in faith and in purity. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. So we as believers are called to be the example in our speech, in conduct, in love, in faith and in purity. நம்முடைய வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் நாம் மாதிரிகளாய் நாம் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் மாதிரிகளாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் அவர் செய்தார். அவர் நமக்கு ஒரு மாதிரியை அவர் வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். In 1 Peter chapter 2 and verse number 21, 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 2 Peter chapter 2 and verse number 21, 2 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், அந்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது. பேதுரு 2:21 அந்த வசனம் விதமா சொல்கிறது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். In 1 Peter chapter 2 and verse number 21, it says, for to this you have been called, because Christ also suffered for you, leaving you an example so that you might follow in his steps. அவருடைய அடிகளிலே நாம் நடந்து வரும்படியாக தேவன் நமக்கு மாதிரியை அவர் வைத்து விட்டு போயிருக்கிறாராம். Recently I was watching a documentary on TV. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். The most dangerous ways to school, அதாவது பள்ளிக்கூடம் செல்வதற்கு ஆபத்தான வழிகள் என்று சொல்லி ஒரு தொடரை நான் பார்த்தேன். அதாவது ஒரு மலை பிரதேசங்களிலே, அதாவது குளிர் பிரதேசங்களிலே வாழ்கிற பிள்ளைகள் அவங்க வின்டர் ஹாலிடேஸ்க்கு, கிறிஸ்துமஸ் லீவுக்கு தங்களுடைய வீடுகளுக்கு வந்துவிட்டு அவர்கள் மறுபடியும் அவர்கள் பள்ளிக்கு அவர்கள் செல்கிறார்கள். போகிற வழியிலே அவர்கள் ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். They have to cross a river and it's frozen in the winter and they have to go back to their school after their winter break. And they were traveling to the hostels. அவர்கள் ஹாஸ்டலிலே அவர்கள் தங்கி படிக்கிற பிள்ளைகள் அங்கே விடுமுறைக்கு வந்துவிட்டு அவர்கள் மறுபடியும் செல்ல வேண்டும். And the father was taking them along. அவருடைய தகப்பனார் அவர்களை, அந்த பிள்ளைகளை கொண்டு செல்கிறார். There were two families, there were two children going and both the fathers were taking their children together. இந்த இரண்டு தந்தைகளும் அவர்கள் என்ன பண்ணினாங்க, அந்த frozen river, they had to cross a small narrow strip
ஒரு குறுகலான ஒரு வழியை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. And there was water, but it is frozen, but we are not sure like how strong it is. So the fathers, what they did, they let the children stay on the shores. அந்த சிறு பிள்ளைகளை அவர்கள் அங்க கரையில அவர்கள் உட்கார வைத்து விட்டு அந்த 2 தந்தைமாரும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த தண்ணீரின் மேல் அவர்கள் மெதுவா அப்படியே ஊந்து அவங்க போய் அவங்க நடந்து போனாங்க. They walked on that frozen part of the river so that they can cross that particular area. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை அவர்கள் கடந்து செல்லும்படியாக அவர்கள் மெதுவாக அவர்கள் அந்த ஆற்றை அவர்கள் கடந்து சென்றார்கள். It was a risky thing, but they wanted to set an example. They want to show the children the path to go. எப்படியாக நடக்க வேண்டும், எப்படியாக அந்த ஆற்றை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாய் அவர்கள் அதுக்கு முன்னாக போய் அவர்கள் அந்த மாதிரி அவர்கள் வைத்தார்கள். அந்த பிள்ளைகள் அதற்கு பிறகு அது அவர்கள் அவங்க தகப்பனார் சென்ற விதமாகவே அவர்கள் அந்த பாதையை அவர்கள் கடந்து சென்றார்கள். And our Lord Jesus has done the same thing. He has given us an example. He has given us a sample on how to walk in this world. இந்த உலகத்திலே நாம் எவ்விதமாய் நாம் ஜீவிக்க வேண்டும், பிசாசானவனை எவ்விதமாய் நாம் எதிர்கொள்ள வேண்டும். The Lord Jesus has given us an example. And we have to walk in his ways. அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிற வேளைகளே மெய்யாகவே நாம் வழிகி இல்லாமல் தேவன் நம்மை காத்துக்கொள்வார். யாவர் நாம் கண்களை மூடி அந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அவர் நமக்கு மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Bible just gives that advice, but it also gives us how to do that. நாம் எவ்விதமாய் நாம் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. The Lord wants us to be holy. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது, சித்தமாய் இருக்கிறது. God has called us to be holy and he has chosen us as his people. The Lord, தேவன் நம்மை தன்னுடையவர்களாய் என்னுடைய ஜனங்களாய் நான் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி நம் இலக்கை நோக்கி நாம் ஆசையாய் நாம் தொடர வேண்டும். We have to have the desire in our heart to live that holy life that's pleasing in the sight of the Lord. தேவனுக்கு பார்வையிலே பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை நாம் ஒப்புக் கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். மகா கிருபை மிரக்கும் எங்கள் பரிசுத்த தகப்பனே, நாங்கள் துதிக்க நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for the word that you've given to us today, Lord. Lord, as you have promised, Lord, you're coming back soon. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணின விதமாய் நீர் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வருகையின் போது நாங்கள் பரிசுத்தவான்களாய் காணப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. Lord, help each and every one of us to be seen as saints when you come back with your saints, Lord. Help us to grow more and more in our holiness. நாங்கள் எங்களுடைய பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமாய் நாங்கள் வளர முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாய், உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய், ஆண்டவரே இந்த ஜெப ஐக்கியத்தின் மூலமாய் சுவாமி, ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் அந்த விசுவாசத்திலே அந்த பரிசுத்தத்திலே வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்களா. Through our Bible reading, through our prayers, and through the fellowship with your Holy Spirit, Lord, we pray that you help us to grow in our holiness, grow in our faith each and every day, Lord. Be with each and every one of us and bless us. எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பதாக இப்ப இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன்.